நான் என்ற அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. நான் என்ற அந்த அந்த மனப்பான்மைக்குள்ளே நம்ம வரக்கூடாது. இந்த ராஜா ஒரு காரியத்தை மறந்துட்டார். கேளுங்க, இந்த ராஜா ஒரு காரியத்தை மறந்துட்டார். அவர் ராஜா ஆகிறதுக்கு அபிஷேகம் பண்ணதே அந்த தீர்க்கதரிசி தான். ஹலோ, அந்த இல்லை இவரோ இல்லை இவர் காலத்துக்கு முன்னுக்குள்ளவங்களோ அந்த மாதிரி ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணனா ஒரு தீர்க்கதரிசி வரணும். அப்போ இவருக்கு தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ணி தான் ராஜா அந்த ஸ்தானமே பெற்றுக்கொண்டார், நாட்டை ஆட்சி செய்யறதுக்கு. ஆனால் அந்த ராஜா தீர்க்கதரிசிக்கிட்டே சொல்கிறாரு, நீ இஸ்ரேலை சபி. ஆண்டவர் அவரை வச்ச அந்த இடத்த அந்த ராஜா கொஞ்ச நேரம் மறந்துட்டார். ஆண்டவர் கொடுத்த அந்த பொசிஷனிங் அதை மறந்துட்டார். பாருங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நம்ம இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் காரணம் தேவன். தயவு செய்து யாருனாச்சும் சொல்லி வாழ்த்து சொல்லுவாங்க, இல்லை இது என்னுடைய உழைப்பு அப்படிங்க. நீங்கள் டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, சரி சரி, உங்கள் வழியிலே வரேனே, உழைப்பு உங்களுடைய பணம் கிடச்சி வாங்குறீங்க, எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் அனுபவிக்கிறீங்க, இதெல்லாம் பணம் கொடுத்து வாங்கினீங்க. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை எப்படி வாங்கினீங்க? உங்கள் மூச்சை எப்படி வாங்கினீங்க? உங்கள் மூச்சு எப்படி வாங்கினீங்க? உங்கள் ஆரோக்கியத்தை எப்படி வாங்கினீங்க? நான் மாதம் மாதம் மெடிக்கல் செக்கப் போயிடுவேன். அதுதான் பிறக்கும்போதே குறை இல்லாமல் பிறந்தீங்களே, அது எப்படி ஆச்சு? நிறையா காரியம் ஆக்கி பண்ண நான் ஆனால் அடிப்படை புரிஞ்சுக்கொள்ளணும், இதெல்லாம் தேவ தயவு, தேவனுடைய கிருபை. கிருபைனா எஃபர்ட்லெஸ் பிளெஸ்ஸிங், எஃபர்ட்லெஸ் கிஃப்டிங். சிலது ஆசீர்வாதம், சிலது வரம். இந்த மூச்சு, ஆரோக்கியம், இதெல்லாம் ஆண்டவன் கொடுக்குற வரம், கிஃப்டிங், ஈவு. பிளெஸ்ஸிங் வந்து அதுவும் எஃபர்ட்லெஸ் தான். தயவு, கிருபை இதெல்லாம் எஃபர்ட்லெஸ். நம்மளாவே சுயமாக சம்பாதிக்காமல் நமக்கு ஃப்ரீயாக வருது. எஃப்ஓசி அங்கேருந்து வருது, அளவில்லாமல் வருது. உங்களுக்கு மூச்சு இருக்கல, அது அளவில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பைசா கட்டுறீங்களா? ஒரு 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 மாதம் என்ன அமௌண்ட் கட்டுறீங்களா? எக்ஸ்ட்ரா பில் மாதிரி கட்டலைனா வெட்டிடுவான். ஃபோன் பில் மாதிரி கட்டலைனா வெட்டிடுவான். உங்கள் லைஃப் கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணாருன்னா ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கட் பண்ணனா மற்ற எல்லாமே ஆக்சிஜன் எடுப்பாங்க, உங்களுக்கு வர ஆக்சிஜன் மட்டும் கட் ஆகிடுது. என்ன ஆகும்? மீனை தண்ணியிலேருந்து தரையில் தூக்கி போட்டால் எப்படி துள்ளி துள்ளி சாகுதில்ல, அந்த மாதிரி நீ முடிச்சு. ஸோ எவ்வளவா தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார், எவ்வளவா நம்ம மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறாரு. மனுஷன் தன்னுடைய காரியம்லாம் சரியாக வந்த பிறகு நான் என்ற அந்த ஆணவம் இருக்கக்கூடாது.
நான் என்ற அந்த அந்த மனப்பான்மைக்குள்ளே நம்ம வரக்கூடாது.